நான் நினைக்கிற பிளானுக்கு இந்த இடம் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். இங்க ஆல்ரெடி வந்துட்டு சர்க்கரைவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம். அது பக்கத்திலேயே வந்துட்டு சைடுல வெண்டைக்காய் விதை நட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். காரணம் என்னன்னா, போன டைம் போட்டது மக்கி மண்ணோட போயிருச்சு. ஏன்னா வெண்டைக்காய் விதை போட்டது பீர்க்கங்காய் செடி பக்கத்திலேயே போட்டதுனால, வெண்டைக்காய் விதைய பீர்க்கங்காய் செடி மூடி சுத்தமா வந்துட்டு தரைமட்டமாக்கிருச்சு. அத ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோ வந்துட்டு பார்க்கலன்னா, போயிட்டு பாருங்க. நம்ம இதில தான் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வெந்தய விதை வந்துட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தது தான். அத வந்துட்டு ஒரு ஜான் அளவுக்கு வந்துட்டு இந்த சைடுல வந்துட்டு நட்டுருந்தேன். ஆல்ரெடி வந்து அந்த பக்கம் வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு போட்டிருந்தேன். அது வந்து போன டைம் வந்துட்டு சின்னதா எடுத்தது. இந்த டைம் வந்துட்டு நெறைய வந்துட்டு போட்டிருந்தேன் சர்க்கரைவள்ளி கிழங்கு. அம்பு வந்துட்டு நெறைய விழுந்திருந்ததுன்னு சொல்லிட்டு 2 லைன் வந்துட்டு அழகா நட்டு வச்சிருந்தேன். அது அழகா படர்ந்து வந்திருந்தது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, வெந்தய விதை வந்துட்டு ஒரு சைடுல நட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தய விதை மட்டும் ஒரு சைடுல வந்துட்டு நட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது பக்கத்துல வந்துட்டு தக்காளி நாத்து வந்துட்டு நடலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். இந்த இடம் வந்துட்டு பத்துமான்லாம் தெரியல. இருக்கிற வரைக்கும் போடுவோம். வீட்டுக்கு அளவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.